வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே. நான் ஏன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஏற்கனவே நம்ம ஒரு கொத்தடிமை இந்த வீட்டில். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வீடியோ போடுறது, லைவ் போடுறது, இதிலையே நம்ம பொழப்பு போகுது. சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தையும் முழுசாக கொடுத்துட்றேன். இதை தாண்டி இப்போ இந்த மசாலா தொழில்னு சொல்லி ஒன்று உள்ளே புகுந்துச்சு. காலையிலேயே இங்கே வருங்க, நோட்டும் கையும் பேனாவும் கையுமா உக்காந்துக்கிட்டு இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா. வெயிலில் என்னால் அலைய முடியாதுன்னு சொல்லி தானே நான் என் வீட்டுக்கு கூட போகாமல் நேற்று பாதியிலே திரும்பி வந்தேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ காலையிலே கீழமாசி வீதி பஜாருக்கு போயிட்டு வா, போய் பொடிக்கு ஆர்டருக்கு மேலே ஆர்டர் எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு இதை வாங்க அதை வாங்கினா நான் என்ன மனுஷனா மாடாங்க? இல்லை என்னை என் தாய் தகப்பேன் அதுக்கு தான் பெற்று விட்ருக்காங்களா? நேற்றுலாம் எங்கள் அப்பா படத்தை பார்த்து நான் அழுக எனக்கு தான் தெரியும். நைட்டு பூரா எனக்கு தூக்கம் இல்லை. எப்படிலாம் நம்மளை வளர்த்தாரு. எங்கள் அப்பா இருந்திருந்தா இந்நேரம் நான் இந்த இடத்துல இருந்திருப்பேன். நான் நேற்று எத்தனை பேர் நைட்டு வீடியோவில் எங்கள் அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்தீங்க? அவ்வளோ ஒரு கம்பீரமான மனுஷன். சூரிய வம்சம் படத்தில் வர்ற சரத்குமார் மாதிரி எங்கள் அப்பா. அவருக்கு நான் பிள்ளையாக பிறந்தது பெரும் பாக்கியம். என்னை அவ்வளோ ஒழுக்கமாக உத்தமனாக அவ்வளோ தூரம் ஒரு கண்ணியமாக கட்டுப்பாடோடு வளர்த்தவர். அவர் இறந்தார். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையே வேறு மாதிரி கேள்விக்குறியாக போய் எங்கிட்டோ போய் கடைசியில் சிக்கி சின்னாபின்னமாகி இங்கே சிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். இதே எங்கள் அப்பா இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா? அதை நான் நினச்சி நைட்டு பூரா தூக்கம் இல்லாமல் என் கண்ணை பாருங்கள், இங்கே பாருங்க, சோர்வாக கிடக்கு தெரியுதா எனக்கு. நான் இப்போ நினைக்கிறேன் அந்த வாழ்க்கை நம்ம எப்படி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்தோம். இப்போ நம்ம தேவையில்லாமல் இப்படி வந்துக்கிட்டு ஒரு பொடி வியாபாரம் பார்க்குறதுக்கு, மசாலா பொடி வாங்குறதுக்கும். ஏங்க நான் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்தேன். என் கூட 25 பேர் வேலை பார்த்தாங்க. எனக்கு கீழே வேலை பார்த்தாங்கன்னு சொன்னால் அதுலேயும் ஒன்று சொல்கிறா, உனக்கு கீழே வேலை பார்த்தாங்கன்னா எங்கே வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுகிறா. அதனால் என் கூட வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் ஒரு எவ்வளோ கௌரவமாக எவ்வளோ கம்பீரமாக. காலையில் போனால் குட் மார்னிங், கிளம்புனா ஈவினிங் குட் ஈவினிங், அந்தளவுக்கு லஞ்ச் டைம் எல்லாம் ப்ராப்பராக ஒரு மரியாதைக்குரிய ஒரு நபராக நான் வாழ்ந்தவன் என் வாழ்க்கையில். இன்றைக்கி நிலைமையை பார்த்தீங்களா? ஒரு மசாலா பொடி வாங்குறதுக்கு ஒரு வீட்டு வேலைக்காரி மாதிரி இனிமேல் அடுத்து என்ன பண்ணுவேன்? கொரியர் கவர் நான் தான் வாங்கணும். அடுத்து அந்த பாக்கெட்டு போடுற கவர் நான் தான் வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த என்னது ரைஸ் மில்லு, அங்கே போய் அரைக்கிற வேலையும் நான் தான் பார்க்கணும். இவன் அப்படியே சொகுசா அரைச்சிட்டு வர்றேன். இப்போ நீ அரைக்கலன்னு சொல்லலை, இப்போ நீ அரைச்சிக்கிட்டு இருக்க. அடுத்த கட்ட நடவடிக்கையா அதையும் நீயே போய் செஞ்சிருன்னு சொல்லுவேன். கூட இருந்துக்கிட்டே சரி பாவம், அவளுக்கு படிக்க தெரிஞ்சா கூட அவளே இந்த வேலையை பார்த்துருவா. சின்ன வேலை, இந்த எழுதி கொடுக்குற வேலை தானே. அப்படி நான் உனக்கு கேட்குறேன், இந்த மசாலா ஜாமான் வாங்குறதுக்கும் ரைஸ் மில்லுக்கு போகிறதுக்கும் படிக்க தெரியணுமா? யாராக இருந்தாலும் இந்த வேலையை பார்ப்பாங்க. இந்த கைத்தொழில் தானே. அட்ரஸ் எழுதுறதுக்கு தான் நான் கேட்குறேன். ஏங்க 3 மாதம் லீவில் அவன் இருக்கான்ல, ஒன்று இவனை அப்போ இருந்தே சொல்கிறா கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போங்கிறான். அவன் போகலை. அதே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு செல்ஃபோன் நோண்டிட்டு தானே இருக்கான். சரி அட்ரஸ் எழுதி கொடுக்குறதுக்கு அவனை பேசி வச்சுக்க, எழுதி கொடு, அதை போய் கவரில் போட சொல்லு, கொரியர் ஆஃபீஸ்க்கு போக சொல்லு. அப்புறம் எப்படி? நான் ஒன்று சொல்லவா, 5ல் வளையாதது 50ல் வளையுமா? கண்டிப்பாக வளையாது. இப்போ இருந்தே அவனை சின்ன சின்ன வேலைகள். இப்போ இட்லி கடை போகிறதுக்கு முந்தா நாளைக்கு கொரியர் கவர் பூரா எழுதுனது யாரு? அவன் தான் எழுதுனேன். அதை மாதிரி தான் ஒவ்வொரு வேலையாக அவனை வாங்க சொல்கிறேன். அட்ரஸ் நோட் பண்ணி கொடுத்தேன், திருப்பி கவரில் எழுதி கொடுத்தானா இல்லையா? ஆமாம், இன்னும் அதை போடுறான்னா போட்டு கொடுத்து பேக் பண்ணி கொடுத்துருப்பேன் எனக்கு. சரியா? அந்த மாதிரி வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குன்னு தான் சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்தே அவனை கொண்டு வந்தால் தான் அவன் நாளைக்கு சரி இதே மசாலா கம்பெனி அதிபருக்கு அவனையே நீ ஓனர் ஆக்கலாம்ல. இதில் நல்லா சம்பாதிக்கிற வருமானத்துக்கு அவனை ஒரு கார்டியனாக போட்டு அவனை உரிமைதாரராக போட்டு பண்ணிக்க. எனக்கு எதுவும் வேணாம். ஏன்னா நான் இன்னும் அதிகபட்சம் இங்கே ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ இவ கூட இருந்துட்டு செத்து போயிருவேன்னு நினைக்காதீங்களா. அதுக்குள்ளே 6 மாதமோ 1 வருஷமோ இருந்துட்டு இவளுக்கு வீடு வாசலை கட்டி கொடுத்துட்டு நான் என் குடும்பத்தோட கிளம்பிடுவேன். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். 6 மாதமோ 1 வருஷம்னா உனக்கு பள்ளி இழிக்காத. காலையிலேயே இங்கே ஒன்றும் இல்லை, அந்த இவனை 6 மாதத்தை 6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பித்தேன். கவரு சரி நான் கேட்குறேன்னு கோச்சுக்கிறாத. ஒரு நிமிஷம் நின்று இதுக்கு பதில மந்திரம் சொல்லிட்டு போ. இது வரைக்கும் நீ சேர்க்கவே இல்லை. உன் வீடு இடம் வாங்குறதுக்கு நகை வாங்க இந்த மாதிரி பொய் பேசக்கூடாது வாழ்க்கையில். நல்லா எல்லாம் சேர்த்துட்டு இனி அடுத்த கட்ட பிளானு ஒரு சில திட்டங்கள் வச்சுருக்கா. அதை நான் இப்போ உடச்சி விடக்கூடாது. அப்புறம் எனக்கு தான் இங்கே விளக்கமாக தேடி விழுகும். அதனால் இவ விஷயத்தில் அவள் கரெக்டாக இருக்கா, இவ புருஷ விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கா. இன்றைக்கி அவனை போய் பார்க்குறதுக்கு திலீப்பா போகிறேன். யாரை? கோகுலை பார்த்து கூப்பிட்டு வர்றதுக்கு. அங்கே பாலவிநாயகர் வர்றேன். 3 பேரும் அங்கே கூட்டணி போடுவாங்க. இப்போ போகும்போது இவன் மூஞ்சி எப்படி இருக்குது பாருங்கள், சந்தோஷமாக போவேன். அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது பார்க்குறீங்களா அப்படியே எள்ளும் கொள்ளும் வெடிச்சா மாதிரி வருவேன். அந்த அளவுக்கு அவன் நல்லா ஸ்க்ரூவாக போட்டு விடுவேன். நான் கேட்குறது என்னென்னா, இவன் மாத்திரம் இவன் குடும்பத்தோட பிள்ளைகளோட இவங்க அம்மா அப்பா எல்லாம் சந்தோஷமாக சட்டையை போட்டு போ
ஆமாம், கிளம்பிட்டேன். கிளம்பலடா, சட்டையை போட்டு எங்கே போக போகிறேன்? சட்டையை போடாம வராதடா வெளியே, தெரியும். டேய், எத்தனை தடவை தாண்டா இங்கிட்டு போவீங்க, இங்கிட்டு வருவீங்க? இப்போ தான் இங்கிட்டு போனேன், அப்புறம் திருப்பி இல்லை. என்ன தான் பண்ணுறீங்க நீங்கள்? ஒரு 10 நிமிஷம் இரு. நான் ஒரு 5 நிமிஷம் வீடியோ போட்டுட்டு நான் கிளம்ப போகிறேன். நான் அங்கே போ. அதுக்குள்ளே போட்டு இப்போ டார்ச்சர் பண்ணுறீங்க. அங்கே போனால் அங்கே பாட்டு கச்சேரி ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால தான் அங்கே வீடியோ போட முடியலை. அதாவது இவ விஷயத்தில் இவள் கரெக்டாக இருக்கால்ல, இவ குடும்பம், இவ பிள்ளைய, இவ புருஷன் எல்லாமே பக்காவாக போய்கிட்டு இருக்குல்ல. என்ன அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற விஷயத்தில் மாத்திரம் இவ லைட்டாக ஜெர்க்காயிட்டா, சறுக்கிட்டா. காரணம் என்னன்னு எனக்கு இன்னும் தெரியல. அந்த 20,000 ரூபாய்க்கு இவ எதுக்காக செலவு பண்ண மாட்டேங்கிறா? ஏன் தாய்க்கு மகளுக்கு சண்டைங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கும் உங்களுக்குமே புரியாத ஒரு மர்மமாக இருக்குது. அது ஏன்னே தெரியலை. ஆக இவ குடும்பத்தில் எல்லாமே சேஃப்டியாக எல்லாம் பக்காவாக போகும்போது என் குடும்பத்தை போய் நான் பார்க்குறதுல நான் ஏன் குறை வைக்கணும்? நேற்று போனேன், பாதி வழியிலே எனக்கு மயக்கம் வந்துருச்சு, திரும்பிட்டேன். இப்போ நான் கிளம்பிட்டேன். என் தலைமையில் சத்தியமாக சொல்கிறேன், கடவுள் மேலே ஆணையாக இப்போ நாங்கள் கிளம்பிட்டேன். போயிட்டு சுமியை பார்த்துட்டு, என் பிள்ளைகளையும் பார்த்துட்டு, என் பேரனையும் பார்த்துட்டு, அங்கே இருந்து சாயங்காலம் வரைக்கும் கூட முடிஞ்சால் இருப்பேன். இல்லையா இவன் இந்த மத்தியான நேரத்துக்கு இந்த சமையல் வீடியோ போடுறதுக்கும் இப்போ மசாலா பொடி, ஐயோ அதை மறந்துட்டேங்க. என்னை நாளைக்கு போகிறேன்ப்பா, இன்றைக்கி ஒரு நாளைக்கு இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்க விடுப்பா. நேற்று அலைஞ்சிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் சுமியை போய் பார்க்க போயிட்டு திருப்பி கூடநகர்லேருந்து பழையபடி கீழமாசி வீதி பஜாருக்கு இந்த மசாலா ஜாமான் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே நான் செத்து சுருண்டு சுண்ணாம்பாயிருவேன். அந்த அளவுக்கு வெயில் இந்த போடுது. இதில் ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேளை விடணும். என் குடும்பத்தை பார்க்க போகிறேன்னா அன்றைக்கி ஒரு நாளைக்கு என்னை ஃப்ரீயாக விட்டுறணும். மசாலா இன்றைக்கி இல்லைன்னா என்ன, நாளைக்கு வாங்கி நாளை கழிச்சு அரைச்சி எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியது தானே. இன்றைக்கே வாங்கு. நீ உன் குடும்பத்தை பார்க்க போறிய. இப்போ என்ன இருமா பிளானு? இந்த மசாலா ஜாமானை வாங்க சொன்னால் நான் 2 வேளையில் ஒரு வேலையை தான் கையில் எடுத்துக்கிடுவேன். ஒன்று சுமியை போய் பார்க்க போவேன், இல்லையா மசாலா ஜாமான் வாங்க போவேன். ரெண்டையும் ஒரே நேரத்தில் என்னால் பார்க்க முடியாது. எனக்கு என் உடல்நிலையும் ஒத்துழைக்காது. வெயில் போடுற போட்டுக்கு நான் சுருண்டு எங்கேயாவது பிரெயின் ஹீட் பிரெயின் அந்த இதில் ஸ்ட்ரோக்கில் போனாலும் போயிடுவேன். இவன் என்ன நினைக்கிறா? ஒருவேளை என்னை அப்படி சாவடிக்கணும்னு நினைக்கிறாளா, இல்லை என்னை வாழ வைக்கணும்னு நினைக்கிறாளா? என்னை உண்மையிலே ஒரு நல்ல மனுஷியாக இருந்தால், என் விஷயத்தில் அக்கறை உள்ளவளாக இருந்தால், சரிடா இன்றைக்கி ஒரு நாளைக்கு என்ன உன் குடும்பத்தோடு போயிட்டு வா, நாளைக்கு கூட போய் மசாலா வாங்கிக்கலான்னு சொல்கிறது ஒரு மனுஷத்தன்மை. எதுக்கு ஓடி ஓடி பாடுபடணும்? நல்லா சம்பாரித்து சாப்பிட்றதுக்கும் சுகபோக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தானே பாடுபடணும். நம்மளை நாமளே வருத்திக்கிட்டா. இதை நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு நீ போ. இவ்வளவு நாளாக மதுரைக்குள்ளே இருக்கிறீல, உனக்கு என்ன இந்த கீழமாசி வீதி பஜார் தெரியாதா? மதுரையில் 5 வருஷம் ஆச்சு. ஒரு பஜார் பெரியார் பஸ் ஸ்டாண்டு, அங்கேருந்து நேராக போனால் தெற்கு வாசல் வழியாக போனால் நெல்பேட்டை ஐரை மீன் கடைக்கு போக தெரியுதுல்ல, அதிலேருந்து பக்கத்தில் தானே கீழமாசி வீதி பஜார். நெல்பேட்டைக்கு போய் மீன் வாங்க சொல்லுங்கள், இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு ஓடுவா. இதே ஒரு பஜாரில் போய் மசாலா பொடி வாங்குறதுக்கு ஏன் உதவியை நாடுவா. இது எதுக்கு தேவையா? நான் என்ன சொல்கிறேன், என்னை ஒரு பக்கம் ஓட விடு. நீ தினம் ஏதாவது ஒரு பிரச்சனையை காரணம் காட்டி என் குடும்பத்தோடு போய் அவங்கள பார்க்க விடாமே பண்ணனா இந்த பழியும் பாவமும் உன்னை சும்மா விடாது. இப்போ நீ மாத்திரம் உன் விஷயத்தில் கரெக்டாக இருக்கீல்ல. இந்த அடுத்து இந்த 3 மாதத்துக்கு இவங்க ஆட்டம் தான். இனி அவனும் வந்துட்டான்னு வைங்களே, இனி நான் எல்லா ஜாமான் வாங்கி போடுறதுலேருந்து பலசரக்கு ஜாமான் இப்போ வாங்க போகிறேன்னா, அடுத்து பழங்கள், காய்கறிகள், தினம் மீன், கறி, முட்டை, இது இனி அடுத்த கட்ட செலவு. இது சம்பாதிக்கிற காசை பூரா 99% இவங்களுக்காக. எதுக்கு முட்டைன்னு வாயில் சொன்னதுக்காக? ஏன் கொட்டைன்னு சொல்கிறேன், உடனே வரும்போது கொட்டையை வாங்கிட்டு வான்னு சொல்லு. அதான் ஒரு ஆளுக்கு 3 ஆப்பாயில் போட்டு திங்கிறீங்க நீங்கள். நல்லா வருவீங்களா? எனக்கு ஒரு முட்டை தின்னாலே அஜீரணமாகி ஏவுன்னு ஏப்ப வருது. எண்ணம்லாம் கிடையாது, என் உடல்நிலை அப்படி. என் உடல்நிலையை கருத்தில் கொண்டீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் என்னை போட்டு பாடாப்படுத்த மாட்டீங்க. நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. என்னால் அலைய முடியாது. பலசரக்கு ஜாமான் வாங்குறதா இருந்தால் நீ போ, இல்லை ரேபிட்டோவை புக் பண்ணிட்டு கூட நீ கிளம்பு. என்னைய சும்மா டார்ச்சர் பண்ணக்கூடாது. நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் முடிஞ்சா நீ இவன் கூட சேர்ந்து நீ இதுக்கு கூட போ, தாராபுரம் கூட போ. உன்னைய பற்றி நான் கவலைப்பட போகிறதே கிடையாது. நசன்னு என்கிட்ட அங்கே உட்காந்துக்கிட்டு சரி நான் ஒன்று சொல்கிறேன், நீ இங்கிட்டு போயிட்டு வா, நான் இங்கிட்டு போயிட்டு வரேன், அவ்வளோதானே. என்ன நீ கிழிச்ச நீ போகிறேன்னு சொல்கிற, அப்புறம் போக மாட்டேன். என்னென்ன வாங்கி கொடுத்தேன் நான்? கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேங்க, இதெல்லாம் எனக்காக நான் செய்ய சொல்லலை. பூரா அவள் பிள்ளை வர்றேன் கோகுல் வர்றேங்கிறதுக்காக அவளாக போனேன். இங்கே 65 யாருக்காக வாங்கினேன்? லாலிபாப்பு. யாரு? எனக்கு ஒரு மயிறு வேணாம், எனக்கு நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு வேணாப்பா. நான் வேணுங்கிறத அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேப்பா. நீ உன் குடும்பத்தோடு நல்லா வச்சு தின்னுப்பா. நான் உழைச்சி கொட்டுறேன், நீ உன் குடும்பத்தோடு வச்சு நல்லா இதை திங்கிற மாதிரி தின்னுங்க.
நல்லா வாயில் வருது. இந்த பக்கம் நான் வரமாட்டியா 7 மணி வரைக்கும்? வரலன்ட்டு இல்லை, நீ கிளம்பு தாராளமா. மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீடியோ போடணும், வா மசாலா பொடி வாங்கிட்டு வான்னு சொல்லி நீ அனத்துலன்னு நான் போகிறதே வாரத்தில் 10 நாளைக்கு ஒரு நாள் என் குடும்பத்தோட. அந்த ஒரு நாளாவது நிம்மதியாக என்னை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கே இருக்க விடணும். காசு போட்டு மீன் கடைக்கு காசு போட்டு எல்லாம் வாங்கி வாங்கி தானே கொடுக்குறேன். அப்புறம் என்ன? என்ன மீன் கடைக்கு காசு போட்டு என்ன வாங்கி கொடுத்தேன்? ஓ வாயில் நல்லா தீய பொருத்தி வைக்க நீ நாப்பில் என்ன திங்காமல் இருக்கியா? ஏண்டா தினம் கறி மீன் முட்டை கருவாடு ஜிலேபி கண்டா தினம் 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 லைவ் போட்டு வீடியோ போட்டு திங்கிற வீடியோ எடுத்து எடுத்து போட்டு சம்பாதிக்கிறாள்ல. சம்பாதிக்கிறது மாத்திரம் இல்லை, அதை திங்கிறாள்ல. ஏதோ செய்யலைன்னா பரவாயில்ல. அதே மாதிரி தானே அடுத்தவங்களுக்கும் ஆசை இருக்கும். என்னதான் இங்கே பாரு, இந்த பேச்சு பேசவே பேசாதப்பா. நீ உன் குடும்பம் போது எனக்கு என் புருஷன் மேல ஆசை இருக்கும். அப்படியா? ஆமா அப்படித்தான். சரி, ஆசைப்பட்டனா நீ கிளம்பு. சரி. உன்னை யாருங்க தடுத்து நிறுத்தலை? அடுத்து இருக்கிறத நீ என்ன அதை சொல்றது? நான் எப்போ வேணாலும் நீ கிளம்புப்பா, நீ உன் வேலையை பாருப்பா. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நிரந்தரமா நீ போங்கிறேன். இடையில இங்க உட்காந்துக்கிட்டு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காத. என் வாழ்க்கையவாத நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு போவேன்ல. நீ நிரந்தரமா போ. இதெல்லாம் இப்ப போறீங்க, போய் அங்கேயே இருந்துக்க, வராத. நல்லா கேட்டுக்கங்க, நான் இப்போ போறவன் தான். இவன் என்னை கூப்பிடவே கூடாது. அங்கே எனக்கு மரியாதை கிடைக்குது, கிடைக்காம போகுது. அவன் எனக்கு காப்பி போட்டு தர்றா, தண்ணி எழுதி தர்றா, இல்லை என்னை ஒரு நாய்க்கு கேவலமாக கூட நினைக்கிறா. எவ்வளவு நாள் அடிபட்டு மிதிபட்டுனாலும் சுமியே சரணம். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீ லைவ் போடக்கூடாதுப்பா. நான் லைவ் போடக்கூடாது. தேவையில்லாத வேலை பார்க்காதப்பா. இந்த வேலை பண்ணவே பண்ணாத. நீ லைவை போடுவ, நாங்கள் இருந்து நாக்க தொங்க போட்டுட்டு வரவா? எனக்கு தேவை மைதா. உன் தொழில் இது கிடையாது. உன் தொழில் வந்து மசாலா தொழில். பார்த்தா அங்கரு நான் இப்போ என்ன சொன்னேன்? உன் தொழில் மசாலா தொழில்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இங்கே தேவையில்லாத பேச்சு பேசாத. இதுக்கு மேலே இங்கே உட்காந்தேன்னா என் மான மரியாதை இன்னும் சந்தி சிரிச்சிடும். நான் கிளம்புறேன். நான் எதாக இருந்தாலும் அங்கே போய் பேசிக்கிறேன், ஓகேவா? நீ பேக்கல கூட துணிமணி அள்ளி வச்சு கொடு. சட்டி போட்டு தாண்டி இருக்கேன். சட்டி போடாமல் அலையிறதுக்கு நான் என்ன இவனா மொட்டை பயலா? இல்லை இவனா குட்டி குஞ்சானா? ஆளும் மண்டையும் பாரு. எனக்கு மான மரியாதை இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்கு. மானத்தை மறைக்க கோமணம் இருக்கு. எம் சைஸா? எம் சைஸா எல் சைஸா? எறும்பு சைஸா? சொல்லுவ. அதுக்கு ஒரு நாளைக்கு பாரு, மும்பைக்கு போவேன், ஏதாவது ஒன்று செஞ்சு. மும்பைங்கிறது இப்போ பம்பாய். ஏதோ ஒன்று பண்ணுறேன். நீ இங்கிறது என்னை காமெடி பீஸ் ஆக்காத, தயவுசெய்து வாய மூடு. நண்பர்களே, நான் அங்கே போயிட்டு நீ என்ன வேணாலும் வச்சு தின்னு. இதில் நான் கையை வச்சுட்டேன்னா என்னடா நாயன்னு கேளு. தாராளமாக கேளு. நீ என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு தேவை கிடையாது. என்னை தடுத்து நிறுத்தாத, அவ்வளோதான். பப்பு வா, பப்பு கிளம்புவோம். நன்றி மக்களே, பாய், டேக் கேர்.